நாம் அறிந்து கொள்ளும் பல தகவல்களை அறிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றின் பயன்கள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற 2 வாரங்களாக வாடிக்கையாளர் உளவியல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கஸ்டமர் சைக்காலஜி. எல்லா தொழிலையும் அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அதுதான் நம்முடைய என்ன சொல்கிறது தொழிலில் இருப்பதற்கான அடிப்படை தகுதின்னு ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி, இதை நம்ம எப்படி செய்யலாம்? உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 5 பேர் 10 பேர் வாடிக்கையாளர்னால் உட்காந்து பேசலாம் தினம். ஆனால் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் எப்படி இதை செய்கிறது அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முன்னணி நிறுவனங்கள் செய்கின்ற வேலை என்னென்னா, வருடந்தோறும் வாடிக்கையாளர் பற்றிய திருப்தி பற்றிய ஒரு ஆய்வு செய்கிறாங்க. வாடிக்கையாளர் திருப்தி எந்த அளவுக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இப்போ கார் கம்பெனிகள் தொடர்ந்து செய்யுது. என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. 3 விதமாக நீங்கள் இதுவாக புரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, நான் இது காசு கொடுத்ததுக்கு என்ன சொன்னாங்களோ அது எனக்கு கிடைச்சிது, எதிர்பார்த்தது கிடைச்சிது, இது 1. எதிர்பார்த்தது கிடைக்கல 2வது, எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைச்சது 3வது. இப்போது எந்த நிறுவனங்கள்லாம் எதிர்பார்த்தது கூட செய்யலையோ அவர்கள் கண்டிப்பாக ஒரு இறங்கு முகத்திற்கு போய் கொண்டிருப்பார்கள். ஆய்வுகள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு எடுத்தாவது சொல்லும். எப்படி நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அப்பப்போ போய் அந்த டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அவசியமாக அந்த வியாபாரங்கள் செய்யணும். என்ன நினைக்கிறாங்க நம்முடைய வாடிக்கையாளர்கள்னு சில இடங்களில் பார்த்துருக்கலாம். இவங்களே முதலாளிகளே கீழே இறங்கி எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. என்ன இன்றைக்கி இது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இருக்கார் முதலாளி, அதுக்கப்புறம் பல அடுக்குகள் தாண்டி கடைசியில் யார் இந்த வாடிக்கையாளரை போய் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு உண்மை தெரியும். ஆனால் இதை மேலிடத்திற்கு கொண்டு போக முடியாத நிலைமை பல முறை ஆகும். இல்லை, இந்த உண்மைகளை மேலே கொண்டு போகிறதுல சிக்கல்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், திரித்து போகும். ஸோ அடிப்படையாக கீழே இருக்கக்கூடிய உண்மை நிலவரமே தெரியாமல் போயிடும். வாடிக்கையாளர் முகத்துக்கு நேராக கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபீட்பேக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் சேராது. சில பேர் இந்த ஃபீட்பேக்கை சம்பிரதாயமாக வச்சுருப்பாங்க. ஏதாவது அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க அந்த நோட்டில். இருப்பாங்க கோவப்படுறவங்க யாரும் உட்காந்து பேனா வாங்கி நோட்டில் எழுத போகிறதில்ல. குறிப்பாக பல பேருக்கு இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது, இது எங்கே போகுது என்னென்னு. ஆனால் அந்த நேரத்துக்கு சொல்லணுன்னு இருக்கும். பல விதமான ஆலோசனைகள் யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவப்படுற வாடிக்கையாளர் தான் சொல்லுவாங்க. நம்ம மேலே எரிஞ்சு விழுந்து சத்தம் போட்டுட்டு போகிறவங்க தான் நம்மளுடைய யாருன்னு ஆசிரியர்கள். அவங்க என்னென்னு காசு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்கள் அவங்க. அதாவது எதுவுமே இல்லை, காசு வாங்காமல் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, திட்டுறாங்க. உங்கள்கிட்ட வாங்கின இந்த ப்ராடக்ட் இப்படிலாம் சத்தம் வருது பாருங்கள், சொல்லவே இல்லை நீங்கள் வரும் சத்தம் வரும்னு சொல்லிவிட்டு. இது வாரண்டியும் கரெக்டாக வாரண்டி முடிஞ்சோடனே பிரச்சனை வருது, டபுள் செலவு வைக்குது, இந்த மாதிரி தான் நான் அடுத்த வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாருன்னா, உங்களுடைய ப்ராடக்டில் பொருளில் இருக்கக்கூடிய முக்கியமான குறையை எடுத்துரைக்கிறாரு. அதை நீங்கள் என்ன பண்ண, உள்ளே கொண்டு போய் R&Dயில் கொடுத்து இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனைகளாக. அப்போ நம்ம சேல்ஸ் குறையுதுன்னா இதை நீங்கள் சரி பண்ணாட்டி, நீங்கள் சரி பண்ணோங்கிறத சொல்லாட்டி நம்மளால் சேல்ஸை பண்ண முடியாது. இந்த சைக்கிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பல பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, சேவை நிறுவனங்களில் குறிப்பாக ஒரு இடத்துல பிடிக்கலைன்னா திரும்ப ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க, அடுத்த ஆள் போட்டியாளர்கிட்ட போயிட்டே இருப்பாங்க. நான் தான் தொடர்ந்து சொல்லுவேன், 2 விதமான வாடிக்கையாளர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப நல்ல வாடிக்கையாளர், இன்னொருத்தர் மகா மோசமான வாடிக்கையாளர். முதல்ல இந்த இரண்டாவது பற்றி பேசலாம். யார் இந்த இவர் மோசக்காரர் யாருன்னா, மோசமான வாடிக்கையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் எது கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டார், கொடுத்த காசுக்கு ஒர்த் இல்லைம்பார், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போவுமே அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துட்டுருக்கும், பிரச்சனை வந்துட்டுருக்கும். உங்கள்கிட்டே தான் இருப்பார், ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு வாடிக்கையாளர். இவர் உண்மையிலேயே நான் என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான வாடிக்கையாளர். இன்னொருத்தர் நல்ல வாடிக்கையாளர். யார் அந்த வாடிக்கையாளர்னா,
உங்ககிட்ட ஒன்று வாங்குறாரு, சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னே சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுற போட்டியாளர்கிட்ட போய்டுறாரு. உங்ககிட்ட தொழில் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டு அமைதியாக அது ஏன்னு உங்ககிட்ட காரணம் சொல்லாமல் ஃபீட்பேக்கும் கொடுக்காம நேரடியாக போட்டியாளர்கிட்ட போய்டுறாரு. உங்களுக்கு யார் வேணும்? நல்ல வாடிக்கையாளர் அன்பாக பேசிட்டு உங்களை விட்டுட்டு போகிறவர் வேணுமா? உங்ககிட்ட தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் வேணுமா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாவது சொல்லக்கூடிய மோசமான வாடிக்கையாளர் தான் உங்களுடைய நாணயமான வாடிக்கையாளர், லாயல்ட்டின்னு சொல்கிறோம். எல்லா காலத்துலையும் உங்கள் கூட இருக்கிறவங்க. அப்போது அவர்களை தொடர்ந்து திருப்திப்படுத்துதல் என்பது முக்கியம். இன்னொன்று இதுவே சத்தமே இல்லாமல் இன்றைக்கி மாறிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எதுலேயுமே நம்மளுக்கு அந்த இதில் நாணயம், அந்த பழைய விஷயங்கள்லாம் கிடையாது இல்லையா? இது விசுவாசம் சுத்தமாக கிடையாது. விசுவாசம்லாம் கிடையாது நம்மளுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சோப்பா நீங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எத்தனை சோப்பு மாற்றிருப்போம் நம்ம. இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் புதுசு வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒன்று புதுசு வாங்கினீங்கன்னா பழசுலேருந்து விட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளரும் இப்படி தான் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி ஒன்று வாங்குறாங்க, நாளைக்கு நல்லா இல்லைன்னா சொல்லாமல் அடுத்தது மாற்றிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் வந்தது, ஒரு புதுசாக ஒரு மாடல் வந்தது, உடனே இதை ஏதாவது ஒரு வேலைக்கு விற்றுட்டு அடுத்தது போயிட்டே இருக்காங்க. வேறு ஸ்கீம் வந்தது, வேறு பக்கம் போயிட்டே இருக்காங்க. இந்த பிராண்ட் நல்ல ஆஃபர் போடுறான், பிராண்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொருளையுமே மாற்றுவதற்கு தயாரான சமூகம் இது. இப்போது இந்த சந்ததியை பொறுத்த வரைக்கும் விசுவாசங்கிறது மிக 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 குறைவு. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கோம், நம்மக்கிட்டே இருப்பாங்கிறது அப்போ இருந்த மூட நம்பிக்கை. அப்போ சொல்லாமல் நம்மளை விட்டு போவர் பற்றியும் நமக்கு தெரியணும். அப்போ என்னென்னா, நல்லா இருக்கிற காலத்தில், நம்ம கூட இருக்கிற காலத்தில் எதனால் அவன் நம்ம கூட இருக்காங்கிற காரணம் புரிஞ்சாதான் அதை தக்க வைக்கிறதுக்கு தொடர்ந்து வேலைகள் செய்யணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பொருள் தான் மிக குறைந்த விலை அப்படின்னா அதுதான் விலை தான் காரணம் அப்படின்னா அந்த விலையை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை எவ்வளோ எல்லா காலத்தையும் குறைந்த விலை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அதுதான் உண்மையான காரணம் என்றால் பல நேரங்களில் விலை காரணமாக இருப்பதில்லை. அவர்களுக்கு தேவையான அனுபவம் இருந்தால் கிடைச்சா போதும், எவ்வளோ வேணால் கொடுக்க தயாராக இருக்கேங்கிறாங்க. அப்போது வாடிக்கையாளருக்கு எது முக்கியமாக தேவை, எதுக்காக நம்மக்கிட்ட இருக்கோம். அதாவது ஒரே இதுலேயே பொருட்களே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கார் எடுத்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய்க்கும் கார் இருக்குது. அப்போ அதுக்கான அளவுக்கு இவங்கள வாடிக்கையாளர்கள், இதுக்கும் ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க. நம்முடைய வாடிக்கையாளர் யார்? எதுக்காக வாங்குகிறாங்க? எதை விரும்பி வாங்குகிறாங்க? எது கொடுத்தா சந்தோஷம் அடைகிறாங்க? எது கொடுத்தா திருப்தி அடைகிறாங்க? எது கொடுத்தா கோபம் வருது? இந்த 3 நிலைகளையும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஆய்வுகள் அவசியமாகிறது. இன்றைக்கு எல்லா இவங்களும் நிறுவனங்களும் தொடர்ந்து ஆய்வுகள் செய்கிறது. நேரில் போய் சந்திக்கிறாங்க. எத்தனையோ விதங்களில் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்குது. அந்த ஸ்கோரை வேறு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. அதோடு இல்லாமல் எல்லாரோட இதையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க, ஸ்கோரை பார்த்துட்ருக்காங்க. போட்டியாளர்களும் தொடர்ந்து தங்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக பேசிக்கொண்டும் நேரில் போய் சந்தித்தும் அவர்களை இன்றைக்கி எப்படின்னா கிட்டத்தட்ட மகாராஜாக்கள் பணம் கொடுக்குற வாடிக்கையாளர் தான் நம்மளை வாழ வைக்கிற தெய்வங்கள். என்னை வாழ வைக்கும் தெய்வம் அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அந்த பக்கம் பணம் வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பணம் போயிட்டுருக்கு. பணம் வாங்குறவங்க பணம் கொடுக்குறவங்கள தெய்வங்கள்னு தான் சொல்லி ஆகணும். தெய்வங்களை வாழ வைப்பது நம்முடைய கடமை. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரமும் வாடிக்கையாளர் உளவியல்.